தேதி எங்கள் கிராமத்தில் 100 பேர் கிட்ட அரெஸ்ட் ஆகிருக்கிறோம். 100 பேர் கிட்ட அரெஸ்ட் ஆகிருக்கிறோம். எந்த அதிகாரியும் எங்களுக்கு செவி சாய்க்கல. அதனால பெண் தரப்புல இருந்து ஒரு 3 பேர் யாரு கவுண்டர் 3 பெண்கள் 3 ஆண்கள் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்க. போய் பார்த்துட்டு வந்து பொன்னேரி வட்டம் சோழவரம் ஒன்றியம் வரக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட கிருதலாபுரம் கிராமத்தில் சர்வே எண் 94/37 வந்து 23 ஏக்கர் 80 சென்ட் நிலம். அங்கிருக்கிற தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் காலங்காலமாக அந்த நிலத்தில் பயிர் செஞ்சுட்டு வந்தாங்க. போன மாதம் 26ஆம் தேதி வருவாய்த்துறை அதிகாரிகள், ஒன்றிய ஆணையாளர்கள் திடீர்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இந்த இடம் எஸ்டி மக்களுக்கு 65 பேருக்கு வந்து வீட்டு மனப்பட்டா வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இந்த இடம் வந்து நாங்கள் எடுக்கிறோன்னு வந்தாங்க. மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால, ஏன்னா நாங்கள் காலங்காலமாக இங்கே பயிர் செஞ்சுட்டு வர்றோம், ஒன்றும் எங்களுக்கு இந்த இடத்த பட்டா போட்டு கொடுக்கல, இருக்கிறதுக்கு வீட்டு மனையிலேருந்து தலைமுறை நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு வீட்டு மனை பட்டா வேணும்னு சொல்லி அந்த ஜனங்க கேட்டதுக்கு பிறகு அதிகாரிகள் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியாது, அரசாங்க இடத்த நாங்கள் எடுப்போம்னு சொல்லி அவங்கள கைது செய்து காரனோட பஜாரில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வச்சு மாலை விடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இலவச வீட்டுமனை பட்டா, நிலமற்ற வீடு இல்லாதவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கணும்னு கலைஞர் வந்து நம்மளுடைய ஸ்டாலின் முதல்வர் சொல்லியிருக்காரு. அந்த கோரிக்கையை நாங்கள் அனுபவத்தில் இருந்த காலங்காலமாக பயிர் செஞ்சுட்டு இருந்த இடத்த மற்ற பகுதியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பகுதியிலே வசிக்கிற எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை மனு இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எனது தலைமையில் இங்கே சார் ஆட்சியர் முன்னாடி கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கோம். இங்கே 151 மனுக்கள் வந்து இப்போ மனுக்களாக வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சார் ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே என்னோட பேசியிருக்கலாமே, நீங்கள் தான் எனக்கு நல்லா தெரியுமே, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்ற செய்தியும் சொன்னார். நான் சொன்னோம், ஏற்கனவே வட்டாட்சியர்கிட்ட எங்கள் மக்கள் முறையிட்டாங்க, மனு கொடுத்துருக்காங்க, அவர் வந்து ஒன்றும் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை, அதனால தான் நாங்கள் போராட வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சரி, நீங்கள் கொடுத்துருக்க மனு மீது நாளைக்கே 11 மணிக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அந்த அதிகாரிகள் கொண்ட ஒரு பீஸ் கமிட்டி கூட்டம் ஒன்று போடுறோம், நீங்கள் ஒரு 5 பேர் வாங்க, அது என்ன பண்ணலாம் ஏதுன்னு பண்ணலாம், நானும் கலெக்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது நான் அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நாங்கள் ஒன்றும் கேட்கல, அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற நாங்கள் அனுபவத்தில் இருந்த தரிசு நிலத்தில் எங்களுக்கு குடிமன பட்டா கேட்குறோம். எனவே அந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு வேலை எடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, அந்த இடத்துல எங்கள் மக்களை போய் இடத்த மடக்கி வீடு கட்டிக்க வேண்டியது தவிர வேறு வழி இல்லை. அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்தால் அது நாங்கள் காரணம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்கிறேன். சார் ஆட்சியருடைய அணுகுமுறை, அவருடைய வாக்குறுதியை நான் நம்புகிறோம், செய்வாருன்னு நினைக்கல. நாங்கள் இந்த போராட்டத்தை இதோட முடிச்சுக்கிறோம், கலைஞ்சு போகிறோம். ஜானகிராமன் உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர், ஏஐசிசிடியினுடைய மாநில துணைத் தலைவர்.